Hi friends, in this class we will talk about contract costing sum number 13 நம்ம பார்க்க போறோம். So இந்த sum பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம sum குள்ள வரலாம். ஓகேங்களா? So work in progress ல actually ரெண்டு டைப்பா நம்ம பிரிக்கலாம். Work certified plus work uncertified. ஓகேங்களா? So work in progressங்கிறது கான்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ for example 1/2022ல இருந்த 31/12/2023 வரைக்கும் நீங்க வந்து கால்குலேட் பண்ண போறீங்க. एक्चुअली இது வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு மட்டும் நீங்க வந்து கால்குலேட் பண்ண போறீங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு வர்க் முடிஞ்சிருக்குது. சோ இது வந்து நம்ம வர்க் இன் progress நம்ம சொல்றோம். ஏன் நம்ம வர்க் இன் progress நம்ம சொல்றோம்? கான்ட்ராக்ட்ட பொறுத்த வரைக்கும் 4 வருஷமும் முடிஞ்சாதான் அது finish goods. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வர்க் இன் progress தான் நம்ம காமிச்சிட்டு இருப்போம். சோ வர்க் இன் progress பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்த அந்த ஒரு வருஷமா நடந்த மொத்த வர்க்குமே இதுல வந்து காமிப்போம். ஓகேவா? சோ மொத்த வர்க்கோட வேல்யூ வந்து இதுல காமிப்போம். கிளியரா? ஓகே, இந்த வர்க் இன் progress ரெண்டா பிரிக்கலாம். வர்க் சர்டிஃபைட் அண்ட் வர்க் அன்சர்டிஃபைட். இந்த அப் டு டேட் வரைக்கும் நீங்க வந்து வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ கான்ட்ராக்டி வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு இத்தனை பேசஞ்சேஜ் ஆஃப் ஒர்க் தான் கரெக்டாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லி அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. ரிமைனிங் பேசஞ்சேஜ் ஆஃப் ஒர்க் வந்து அவர் அன்சர்டிஃபைட் பண்ணிடுவார். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 100%ல் அவர் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து 80% மட்டும் தான் ஒர்க் முடிஞ்சிருக்கு, அதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லிட்டு 80% மட்டும் தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. ரிமைனிங் 20%க்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அப்போ அவர்கிட்ட இருக்கிறது என்ன வரும்? பேமெண்ட் இந்த 80% ஆஃப் த ஒர்க்கு மட்டும்தான் அவர் பேமெண்ட் அந்த வருஷம் தரப்போறாரு. ஓகேங்களா? ரிமைனிங் 20%க்கு பேமெண்ட் வர்றது சான்ஸ் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அதான் 80% வந்து சர்டிஃபைடு, ரிமைனிங் அன்சர்டிஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ சர்டிஃபைடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். கான்ட்ராக்ட் கிட்ட இருந்து பேமெண்ட் நமக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டோட சேர்த்து நமக்கு கான்ட்ராக்டோட வேல்யூ அப் டு தட் டேட் நமக்கு ரிசீவ் ஆயிரும்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் சர்டிஃபைடு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் அன்சர்டிஃபைடு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ செர்டைனிட்டி வந்து எங்கே இருக்குது? சர்டிஃபைடில் மட்டும்தான் இருக்குது. அன்சர்டிஃபைடில் செர்டைனிட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒர்க் சர்டிஃபைடில் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். கான்ட்ராக்ட் கிட்ட இருந்து நமக்கு பேமெண்ட் வரப்போது பேமெண்ட் எப்படி வரும்? காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்டு சேர்த்து வரும்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஆனால் அன்சர்டிஃபைடு ஒர்க்கில் நம்ம சொல்ல முடியாது கான்ட்ராக்ட் கிட்ட இருந்து பேமெண்ட் வருமா வராதான்ட்டு. ஸோ ஒன்லி காஸ்ட்டு மட்டும் தான் நம்ம எடுப்போம், ப்ராஃபிட்டை நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒர்க் சர்டிஃபைடை பொறுத்த வரைக்கும் அந்த டேட் வரைக்கும் நடந்த காஸ்ட்டு. ஓகே, ஸோ அந்த டேட் வரைக்கும் நடந்த ஒர்க்குக்குள்ள காஸ்ட்டை சர்டிஃபைடு காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் அப் டு தட் டேட்டு, இதுதான் ஒர்க் சர்டிஃபைடில் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஒர்க் சர்டிஃபைடை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஆஃப் த ஒர்க் சர்டிஃபைட் நம்ம எடுப்போம். வேல்யூனா என்னது? காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் அப் டு தட் டேட்டு. ஓகேங்களா? ஸோ ஒர்க் சர்டிஃபைட்னா வேல்யூ ஆஃப் த எவ்வளோ ஒர்க்குக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஒர்க்கோட வேல்யூ மீன்ஸ் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ஒர்க் தான் நடந்திருக்கு அப்படின்னா 80% ஆஃப் த வேல்யூ ஒர்க் சர்டிஃபிகேட்டை நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ 80% ஆஃப் த வேல்யூ அப்படின்னா வேல்யூ மீன்ஸ் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ சர்டிஃபைடு காஸ்ட் அப் டு தட் டேட் வரைக்கும் நம்ம எடுப்போம், ப்ளஸ் ப்ராஃபிட் அப் டு தட் டேட் வரைக்கும் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? சர்டிஃபைடு காஸ்ட் அப் டு த டேட் ப்ளஸ் ப்ராஃபிட் அப் டு த டேட், இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் சர்டிஃபைடு கிடச்சிரும். அதுவே ஒர்க் அன்சர்டிஃபைடுனா அன்சர்டிஃபைடு காஸ்ட் அப் டு த டேட் மட்டும் தான் எடுப்போம், ப்ராஃபிட்டை எடுக்க மாட்டோம். அந்த அன்சர்டிஃபைடு ஒர்க்குக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம வந்து எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அன்சர்டிஃபைடு ஒர்க்குக்கு வரக்கூடிய காஸ்ட்டை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டில் நம்ம போடுவோம். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டில் சர்டிஃபைடு ஒர்க்கும் நம்ம போடுவோம், அன்சர்டிஃபைடு ஒர்க்கும் நம்ம போடுவோம். சர்டிஃபைடு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபைடு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் எடுத்துக்குவோம். அன்சர்டிஃபைடு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அன்சர்டிஃபைடு காஸ்ட் ப்ராஃபிட்டே எடுக்க மாட்டோம். அன்சர்டிஃபைடு காஸ்ட் அப் டு த டேட் மட்டும் எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்ளமில் ரொம்ப பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹைலைட். இந்த சம்மில் ஒரு ஹைலைட் வந்து இதுதான். மற்ற எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து அதே கான்செப்ட் தான் வரப்போகுது இந்த சம்மில். ஓகேங்களா? ஸோ சம் நம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் நம்பரை. ஸோ இந்த சம் நம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் ஹைலைட்டாக இருக்கும், மற்ற எல்லா கான்செப்ட்டுமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ சம் நம்பர் 13 நம்ம டீப்பாக என்டர் ஆகும். ஏ கான்ட்ராக்டர் commence the work on a particular contract on 1st April 2022ல கான்ட்ராக்ட் வந்து கமென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? 1st April 2022. கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 1st April 2022 ஸ்டார்ட் ஆகுது.
He usually closes his books of accounts on the year on 31st December of each year. ஒவ்வொரு வருஷமும் புக்ஸை எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, 31st December க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம 31st December 2022 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா. The following information is revealed from his costing records. Costing recordsலேருந்து 31st December 2022 உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 31st December 2022 தான் நம்ம புக்கை க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த டைமில் உள்ள இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் காஸ்டிங் ரெக்கார்டு. ஓகே, காஸ்டிங் ரெக்கார்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்குறாங்க. மெட்டீரியல் சென்ட் டு சைட்டு. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 43,000 மெட்டீரியல் நம்ம சைட்டுக்குள்ளே வந்திருக்கு. அதாவது கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஏரியா தான் சைட்டு. ஓகேங்களா. சைட்டுக்குள்ளே எத்தனை மெட்டீரியல் உள்ளே வந்திருக்கு, 43,000 மெட்டீரியல் வந்திருக்கு. இந்த மெட்டீரியல் அவுட் சைடு சப்ளையர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணோமா இல்லை ஸ்டோர்ஸ்லேருந்து எடுத்தோமாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக மெட்டீரியல் சென்ட் டு சைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டெபிட்டில் போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மெட்டீரியல் சென்ட் டு சைட், அதாவது சைட்டுக்கு நம்ம கான்ட்ராக்டுக்கு உண்டான சைட்டுக்கு மெட்டீரியல் உள்ளே அனுப்பியிருக்கிறாங்க. இது வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோமா இல்லை ஸ்டோர்ஸ்லேருந்து எடுத்துருக்கோமாங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இல்லை. ஸோ மெட்டீரியல் சென்ட் டு சைட்டஸ் நார்மலாகவே ஸ்டோர்ஸ்லேருந்து எடுத்தாலும் சரி இல்லை அவுட் சைடு சப்ளைட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போட போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை டெபிட் சைடில் போட்டுரும். ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் டெபிட் சைடில் மெட்டீரியல் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த 43,000 நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா 12,620 ரூபா. ஜூனியர் இன்ஜினியர் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு 12,620 ரூபா நம்ம ரெமுனரேஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ ஜூனியர் இன்ஜினியர் அக்கௌண்ட் சொல்லிட்டு 12,620 ரூபா போட்டுக்கோங்க, 12,620. நெக்ஸ்ட் லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண லேபர்ஸுக்கு 1,220 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ 1,02,20 வந்து நீங்கள் லேபர் அக்கௌண்ட் சொல்லி டெபிட் சைடில் போட்டுக்கோங்க. இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா. ஓகே, இது டேரக்ட் லேபர்னு கொடுக்கல. ஸோ இது வேரியபிள் காஸ்ட்டாக ஃபிக்ஸட் காஸ்ட்டாக நமக்கு தெரியாது. வேரியபிள் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஃபிக்ஸட் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி டெபிட் சைடில் போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா. இங்கே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிற நீடு இங்கே கிடையாது. கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் காஸ்ட் தனியாக ஃபிக்ஸட் காஸ்ட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிற நீடு வந்து கிடையாது. ஓகேங்களா. சப்போஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து டோட்டலாக கொடுத்துருப்பாங்க, அது ஹோல் கம்பெனி, ஒரு கம்பெனியில் ஒரு 4-5 கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம அலோகேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் நமக்கு வரும். ஓகேங்களா. அந்த ஓவர் ஹெட்ஸை நம்ம அலோகேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த டைமில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்மில் அதை கேட்கல. ஓகேங்களா. என் மிஷின் காஸ்டிங் 30,000 ரிமைண்ட் இன் யூஸ் ஆன் சைட் ஃபார் 1/5 ஆஃப் த இயர். அதாவது மிஷின் காஸ்டிங் 30,000 ரூபா ரிமைண்ட் இன் யூஸ் ஆன் சைட். அதாவது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000க்கு மிஷின் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மிஷினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா, காஸ்ட் வந்து 30,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து கிடக்குது. ஆனால் ரிமைண்ட் இன் சைட் ஃபார் 1/5 ஆஃப் த இயர். அதாவது சைட்டில் வந்து 1/5 ஆஃப் த இயர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ சைட்டுக்குள்ளே கான்ட்ராக்ட் மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மிஷினை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அந்த வருஷத்தில் 5ல் 1 பங்கு தான் சைட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்ட் சைட்டு, அதாவது மிஷின் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் கான்ட்ராக்ட் சைட்டு. அந்த ஒரு வருஷத்தில் 1 to 12 மாதத்தில் 1/5 ஆஃப் த மந்த்து தான் சைட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அப்போ கான்ட்ராக்டுக்காண்டி எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க, 1/5 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிஷினை பொறுத்த வரைக்கும் டோட்டல் காசை நம்ம அப்படியே போட மாட்டோம். மிஷினை பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷன் காசு மட்டும் தான் நம்ம போடுவோம். இந்த மிஷினை ஆக்சுவலாக 1/5 தான் சைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷனில் 1/5 ஆஃப் த காஸ்ட்டு மட்டும்தான் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டாக டெபிட் சைடில் போடுவோம். கிளியரா? ஆக்சுவலாக மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வாங்கி வச்சுருக்கிறோம். சைட்டுக்கு எப்போ கொண்டு வரோன்னா அந்த வருஷத்தில் 5ல் 1 மடங்கு தான் நம்ம 5ல் 1 பங்கு தான் நம்ம உள்ளேயே யூஸ் பண்ணுறோம். ஸோ சைட்டுக்காக யூஸ் பண்ணுறது 1/5 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெப்ரிசியேஷன் காசு நம்ம எடுப்போம். இந்த டெப்ரிசியேஷன் காசு வந்து கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், 1/5 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணி அதில் 1/5 ஆஃப் த அமௌண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போது வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, டெப்ரிசியேஷன் காஸ்ட் வந்து 30,000 ரூபா, இது சைட்டுக்கு 1/5 தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளான்ட்டோட வேல்யூ, இது பிளான்ட்டோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வருஷம் அது ஒர்க் ஆகும். ஓகே, 5 வருஷம் கழிச்சு ஸ்க்ராப்பாக போயிடும். ஓகே, ஸ்க்ராப்போட வேல்யூ வந்து 2,000 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ மிஷினோட காஸ்ட் வந்து 30,000 ரூபா, ஸ்க்ராப் வந்து 2,000, லைஃப் வந்து 5 இயர்ஸ். இதை வச்சு நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிடலாமா?
டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் லைஃப். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் இங்கே ஆக்சுவலாக 30,000 இருக்குது. மைனஸ் ஸ்கிராப் வந்து பார்த்தீங்கன்னா 2000 இருக்குது. ஸோ 2000 போட்டுக்கோங்க. பை லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து 5 இயர்ஸ். ஓகேயா? ஸோ 5 வருஷம் இது ஒர்க் ஆகுது. கிளியரா? இந்த 30,000க்கும் 2,000க்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது? 28,000. இதை 5 வருஷமாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அப்போ 28,000 பை 5 போடுங்க. 28,000 பை 5 போட்டிங்கன்னா டெப்ரிசியேஷன் டோட்டலாக 5,600 வந்து டெப்ரிசியேஷன். ஓகேங்களா? ஸோ டோட்டல் டெப்ரிசியேஷன் வந்து 5,600. சைட்டுக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம்? 1/5 மட்டும் சைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெப்ரிசியேஷன் போட போகிறீங்கன்னா சைட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை மட்டும் தான் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ 5,600 இன்ட்டு 1/5 மட்டும் தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ 5,600 பை 5 நீங்கள் போட்டிங்கன்னா 1,120 ரூபா உங்களுக்கு டெப்ரிசியேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ 1,120 ரூபா உங்களுக்கு டெப்ரிசியேஷனாக வரும். இந்த 1,120 ரூபா என்ன பண்ணுவீங்க? கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ டெப்ரிசியேஷன் ஆன் மிஷின் வந்து 1,120 ரூபா. 1,120 தானே வந்துச்சு. ஓகேங்களா? கிளியரா? ஸோ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் 30,000 கொடுத்துருக்காங்க, லைஃப் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கிராப் 2,000 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 30,000 மைனஸ் ஸ்கிராப் 2,000 பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு 5,600 ரூபா டெப்ரிசியேஷன் வந்திருக்கு. இது டோட்டல் டெப்ரிசியேஷன். ஆனால் இவங்க வந்து மிஷினை 1/5 தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கான்ட்ராக்ட்டுக்கு. ஸோ டோட்டல் டெப்ரிசியேஷனில் 1/5 நீங்கள் எடுத்திங்கன்னா 1,120 ரூபா வருது. இதை தான் நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நீங்கள் போடணும். ஓகேங்களா? கான்ட்ராக்ட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை மட்டும் தான் நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் போடணும். ஸோ கான்ட்ராக்ட்டுக்கு 1/5 தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 5,600 இன்ட்டு 1/5 போட்டிங்கன்னா 1,120. இதை நீங்கள் டெபிட் சைடில் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு வாங்க. ஏ சூப்பர்வைசர் இஸ் பெய்டு 2,000 பெர் மந்த். ஒரு மாதத்துக்கு 2,000 நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக எத்தனை மாதம் ஆகுது? 1 ஏப்ரல்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு 9 மாதம். அப்போது சூப்பர்வைசர் ஒரு மாதத்துக்கு 2,000னா 9 மாதத்துக்கு 2,000 இன்ட்டு 9 அப்படின்னா 18,000 ரூபா நம்ம அவருக்கு கொடுக்கணும். ஓகே, அண்ட் ஹி டிவோட்டட் 1/2 ஆஃப் ஹிஸ் டைம் ஆன் த கான்ட்ராக்ட். அவர் ஒர்க் பண்ண டைமில் இந்த கான்ட்ராக்டுக்கு மட்டும் பாதி டைம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? மொத்த டைம் அவர் ஒர்க்கிங் ஹவர்ஸில் பாதி ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரோ இதை மட்டும் தான் நம்ம காஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 பெர் மந்த் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் கான்ட்ராக்டுக்கு ஒர்க் பண்ணது ஹாஃப் மட்டும்தான். மொத்த ஹவர்ஸ் அவர் ஒர்க் பண்ண ஹவர்ஸில் ஹாஃப் ஆஃப் த ஹவர்ஸ் மட்டும் கான்ட்ராக்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ 2,000 பெர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை மாதம் கான்ட்ராக்டு? 1 ஏப்ரல்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் எத்தனை மாதம் வருது? 9 மாதம் வருது. ஓகேங்களா? அப்போது 2,000 ஒரு மாதத்துக்கு 2,000னா 9 மாதத்துக்கு எவ்வளோ வரும்? ஒரு மாதத்துக்கு 2,000னா 9 மாதத்துக்கு 18,000 வரும். இந்த 18,000த்தில் அவர் ஹாஃப் ஆஃப் த ஹவர்ஸ் மட்டும் தான் கான்ட்ராக்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 18,000 இன்ட்டு 1/2 போட்டிங்கன்னா 9,000 வரும். இதுதான் சூப்பர்வைசரோட காஸ்ட்டு. ஸோ சூப்பர்வைசரோட காஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெபிட் சைடில் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நீங்கள் போடுவீங்க. ஸோ சூப்பர்வைசர் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த 9,000 நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஓகே, கிளியரா? சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசரோட எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகேங்களா? அதுவும் கான்ட்ராக்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரோ அதை மட்டும் தான் நீங்கள் போடணும். ஒரு மாதத்துக்கு அவருக்கு 2,000 ரூபா நம்ம கொடுக்கோம். அப்போது 9 மாதம் கான்ட்ராக்ட்னா 18,000 ரூபா டோட்டலாக வரும். ஆனால் இதில் பாதி தான் கான்ட்ராக்டுக்காண்டி அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 18,000த்தில் பாதி 9,000 ரூபா வரும். இதை தான் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ சூப்பர்வைசர் அக்கௌண்ட் சொல்லிட்டு 9,000 ரூபா நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, கொஸ்டினில் வேறு என்ன இருக்குது? ஆல் த அதர் எக்ஸ்பெண்டிச்சர் வேர் 14,000. அதர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் டெபிட் சைடில் போட்டுக்கோங்க. அதர் எக்ஸ்பென்சஸை ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம டெபிட் சைடில் போடுவோம். ஸோ 14,000 சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, மெட்டீரியல் ஆன் சைட் வந்து பார்த்தீங்கன்னா 2,500. ஆக்சுவலாக சைட்டில் இயர் எண்டில் உள்ள மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ஆன் சைட்னாலே ஒன்றும் இல்லை. இயர் எண்டில் சைட்டில் இன்னும் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. அப்போ இது க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம எங்கே போடுவோம்? கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஸோ 2,500 கிரெடிட் சைடில் மெட்டீரியல் சைட் அக்கௌண்ட் சொல்லிட்டு நீங்கள் கேரி டவுன் சொல்லி போடுங்க. ஏன் கேரி டவுன் போடுறோன்னா
இது க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எப்போவுமே நம்ம கேரி டவுன் தானே போடுவோம். ஓகேங்களா? ஸோ கேரி டவுன் சொல்லி 2500 போட்டுக்கோங்க. கிளியரா? இது அங்கே இந்த கேரி டவுனாக அப்புறம் ப்ராட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கிட்டு ப்ராட் டவுன் ஆகாது. ஆனால் கேரி டவுனுங்கிற ஒரு இது போடுறதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? கேரி டவுன் சொல்லி எதுக்கு போடுறோன்னா இந்த இதை அப்படியே ப்ராட் டவுன் கொண்டு வர்றது தான் கேரி டவுன். ஓகேங்களா? ஸோ கேரி டவுன் ஒன்று போட்டோன்னா அடுத்தது ப்ராட் டவுன் சொல்லி ஒன்று வரணும். ஓகே? ஸோ இதை அப்படியே கேரி பண்ணி ப்ராட் டவுனில் கொண்டு வருவோம். இப்போ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கேரி டவுன் போட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராட் டவுன் போட்டிருக்கிறோம். ஸோ கேரி டவுன் போட்டாலே அதை அப்படி கேரி பண்ணி ப்ராட் டவுனில் கொண்டு வரணும். ஆனால் இங்கே கேரி டவுன் சொல்லிட்டு எல்லா இதுலேயுமே போடுவாங்க கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில். ஏன்னா இது க்ளோசிங்கிறதுனால கேரி டவுன் சொல்லி போடுறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் நம்ம போட்டாச்சு. வேறு என்ன இருக்குது? கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 4 lakh. ஓகே. இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டை நம்ம இது பண்ணுவோம்ல, ப்ராஃபிட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல. ப்ராஃபிட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? P&L அக்கௌண்ட்டுக்கு ஒரு பார்ட் வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு, இன்னொரு பார்ட்டு பாதி கிடையாது பார்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பார்ட்டு அது 2/3 1/3 இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஒரு பார்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு, இன்னொரு பார்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய இன்ஃபார்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வாஸ் 4 lakhs. கான்ட்ராக்டோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ? கான்ட்ராக்டோட டோட்டல் வேல்யூ வந்து 4 லட்ச ரூபா. ஓகே. அண்ட் 31st December 2022 இயர் எண்டில். ஓகே. ஸோ நம்ம புக்கை க்ளோஸ் பண்ணுற டைமில் 2/3 ஆஃப் த கான்ட்ராக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட். எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்குது? இந்த 9 மாத கேப்பில் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆனது வந்து 2/3, 3ல் 2 மடங்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ எத்தனை %? இன்ட்டு 100 போடுங்க. 100 இன்ட்டு 2/3 போட்டிங்கன்னா 66.67% கம்ப்ளீட் ஆகிருக்குது. பாதிக்கு மேலேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. பாதிக்கு மேலே 1/2க்கு மேலே கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா ப்ராஃபிட்டில் 2/3 ஆஃப் த ப்ராஃபிட்டை P&L அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவோம். அதுவும் கேஷ் ரிசீவ்டு பை ஒர்க் சர்டிஃபிகேட்டை நம்ம மாற்றுவோம். இந்த ரேஷியோலாம் மாற்றுவோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ 1/2க்கு முன்னாடி 1/2க்குள்ளே தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா 1/4, அதாவது 1/4லேருந்து ½ வரைக்கும் இந்த கேப்புக்குள்ளே கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா 1/3 ஆஃப் த ப்ராஃபிட்டை P&L அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவோம். ½ மேலே இந்த இடத்துல ½ மேலே கம்ப்ளீட் ஆகிருக்குது. அப்போது ப்ராஃபிட்டில் 2/3 ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட்டை P&L அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொவிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 to 1/2 அப்படின்னா 1/3 ஆஃப் த ப்ராஃபிட்டை. அதுவே கிரேட்டர் தேன் 1/2னா 2/3 ஆஃப் த ப்ராஃபிட்டை. ஓகேங்களா? ஸோ இந்த 2/3 1/3நாலே இன்ட்டு என்ன ரேஷியோவில் போடுவோம்? கேஷ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஒர்க் சர்டிஃபிகேட்டில் கேஷ் மட்டும் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஓகே. இந்த இடத்துல 1/2க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ 2/3 ஆஃப் த ப்ராஃபிட்டை நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றி விட போகிறோம் வித் த ரேஷியோ ஆஃப் கேஷ் ரிசீவ்டு பை ஒர்க் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஓகே. ஸோ கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கை நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ 2/3 ஆஃப் த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. பாதிக்கு மேலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. ஒர்க் சர்டிஃபைடு வந்து 2 லட்ச ரூபா. 80% ஆஃப் த சர்டிஃபைடு ஒர்க்கை பே பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1,60,000 கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். 2 லட்ச ரூபா ஒர்க் சர்டிஃபைடு, 1,60,000 கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வச்சுருங்க. இது ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ ப்ராஃபிட்டை என்ன பண்ண போகிறோம்? வரக்கூடிய ப்ராஃபிட்டை எவ்வளோ நமக்கு தெரியலை இன்ட்டு ½ மேலேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ ப்ராஃபிட்டில் 2/3 நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றுவோம் வித் த ரேஷியோ ஆஃப் கேஷ் ரிசீவ்டு எவ்வளோ? 1,60,000 பை ஒர்க் சர்டிஃபைடு எவ்வளோ? 2 lakhs. ஸோ ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா நமக்கு P&L அக்கௌண்ட்டுக்கு மாற்றக்கூடிய P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? வரக்கூடிய ப்ராஃபிட்டில் 2/3 ஆஃப் த ப்ராஃபிட்டை வித் த ரேஷியோ ஆஃப் கேஷ் ரிசீவ்டு. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு எல்லாம் ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் சர்டிஃபைடு இருக்குது. ஒர்க் அன்சர்டிஃபைடு இருக்குதா? இல்லை. இதுதான் ஹைலைட்டான பாயிண்ட். இந்த சம்லேயே ஹைலைட் ஆனது இந்த ஒர்க் சர்டிஃபைடு. ஓகே. ஒர்க் இன் ப்ராக்ரஸாக நீங்கள் போட்டுருங்க. ஒர்க் அன்சர்டிஃபைடு இங்கே இருக்கா? இல்லை. ஸோ அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா?
ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் இது முதல்ல க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா காஸ்ட் வந்து 1,79,960 வருது. ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் டோட்டலாக போட்டுக்கோங்க. இந்த 1,79,960 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 2,500 போட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஃபிகர் வந்து 1,77,460 வருது. இதுதான் உங்களோட காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்க்ளூடிங் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1,77,460 ஓகேங்களா. இதை நீங்கள் கேரி டவுன் பண்ணி ப்ராட் டவுன் கொண்டு வாங்க ஓகேங்களா. ஸோ 1,77,460. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸை நம்ம இது பண்ணுவோம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து இன்கம் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, வேல்யூ ஆஃப் த கான்ட்ராக்டை இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் காமிப்போம். இதில் என்னெல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக ஒர்க் இன் ப்ராக்ரஸில் 2 எண்ணம் இருக்கும். ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க் அன்சர்டிஃபைடு ஓகேங்களா. ஒர்க் சர்டிஃபைடு இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு 2 லட்ச ரூபா. ஒர்க் அன்சர்டிஃபைடை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து ஹைலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அன்சர்டிஃபைட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ஹைலைட்டான பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ ஒர்க் சர்டிஃபைடை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சர்டிஃபைட் ப்ளஸ் ஒர்க் அன்சர்டிஃபைட் ரெண்டுமே நம்ம போடுவோம். ஒர்க் சர்டிஃபைட்னா வேல்யூ நம்ம போடுவோம், ஒர்க் அன்சர்டிஃபைட்னா காஸ்ட் மட்டும் நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ ஒர்க் சர்டிஃபைடில் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே சேர்த்து நம்ம போடுவோம். ஆனால் ஒர்க் அன்சர்டிஃபைடில் ஒன்லி காஸ்ட் மட்டும் தான் நம்ம போடுவோம் ஓகே. ஸோ ஒர்க் சர்டிஃபிகேட்டோட வேல்யூ சம்மிலே கொடுத்துருந்தாங்க, 2 லட்ச ரூபா கொடுத்துருந்தாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஒர்க் அன்சர்டிஃபைடு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம்மோட ஹைலைட் ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வாங்க. மொத்த கான்ட்ராக்டோட வேல்யூ எவ்வளோ, 4 லட்ச ரூபா. இது டோட்டல் கான்ட்ராக்டுக்கு சேர்த்து வேல்யூ, வேல்யூ மீன்ஸ் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் சேர்த்து 4 லட்ச ரூபா ஓகேங்களா. ஓகே. ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 2 லட்ச ரூபா ஒர்க் சர்டிஃபைட் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒர்க் சர்டிஃபைடோட பெர்சன்டேஜ் எவ்வளோ, மொத்தம் 4 லட்ச ரூபா வேல்யூவில் சர்டிஃபைட் பண்ணது 2 லட்சம்னா அப்போ எத்தனை பெர்சன்டேஜ் சர்டிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க, 50% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து ஒர்க் சர்டிஃபைடாக எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. 50% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூனா டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ, நாட் த கான்ட்ராக்ட் வேல்யூ அப் டு த டேட் ஓகே. ஸோ கான்ட்ராக்ட் வேல்யூ அப் டு த டேட் கிடையாது, டோட்டலாக உள்ள கான்ட்ராக்ட் வேல்யூ ஓகேங்களா. ஸோ மொத்தம் 3 வருஷம் கான்ட்ராக்ட்னா 3 வருஷம் கான்ட்ராக்டுக்கும் சேர்த்து வரக்கூடிய வேல்யூவில் 50% வந்து ஒர்க் சர்டிஃபைடு ஓகேங்களா. ஸோ இந்த வேர்டில் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் இருக்குது. ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் மொத்த கான்ட்ராக்ட் வேல்யூ இந்த டிசம்பர் வரைக்கும் கிடையாதுங்க, மொத்த கான்ட்ராக்ட் வேல்யூவில் 50% வந்து ஒர்க் சர்டிஃபைடு. இந்த ஒர்க் சர்டிஃபைடு அப் டு த டேட் ஓகேங்களா. Work certified up to the date is equal to 50% from the total contract value not up to the date. Work certified up to the date தான், ஆனால் அந்த total contract valueங்கிறது up to the date கிடையாது, ஃபுல்லாக அந்த ஃபுல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் 50% வந்து ஒர்க் சர்டிஃபைடாக வருது. அது ஒர்க் சர்டிஃபைட் அப் டு த டேட் ஓகேங்களா. ஓகே. ஸோ நல்லா ஃபோக்கஸாக கவனிங்க. ஒர்க் சர்டிஃபிகேட் அப் டு த டேட் இஸ் 50% ஆஃப் த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ மீன்ஸ் இட்ஸ் எ வேல்யூ ஃபார் த கான்ட்ராக்ட் பீரியட் நாட் அப் டு த டேட் ஓகேங்களா. ஓகே. இப்போ ஓகே டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்குது, அதில் 50% போட்டால் ஒர்க் சர்டிஃபைட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே. இப்போ டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ நம்ம கையில் இருக்குது, டோட்டல் கான்ட்ராக்டோட காசு இருக்குதா, இல்லை ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்டோட டோட்டல் வேல்யூ வந்து 4 லட்ச ரூபான்னு சொல்லி சம்மிலே கொடுத்துட்டாங்க. ஆனால் டோட்டல் கான்ட்ராக்டோட காஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரியுமா, எஸ்டிமேட்டட் காஸ்ட்டு தெரியாது. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ வரும், ஆக்சுவலாக மேலே நம்ம இங்கே காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது 1,77,460. இது அப் டு 31st December 2022. அப் டு 31st December 2022 டோட்டல் இது காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ, 1,77,460. அது இந்த வருஷம் மட்டும் ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் மட்டும் 1,77,460. இந்த வருஷம் கான்ட்ராக்டில் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு, 2/3 ஆஃப் த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட்டில் 2/3 ஆஃப் த கான்ட்ராக்ட் காஸ்ட் தான் இந்த 1,77,460 சொல்லலாம்லா ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் வந்து 2/3 முடிஞ்சிருக்குது. இந்த வருஷத்தோட காஸ்ட் வந்து 1,77,460. அப்போ டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட்டில் 2/3 நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள காஸ்ட் வந்து 1,77,460 நமக்கு வரும் ஓகேங்களா. ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது. அந்த டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட்டில் 2/3 தான் இந்த 1,77,460 ஓகேங்களா.
ஓகே, அப்போ 2/3 இன்ட்டு டோட்டல் காஸ்ட் போட்டிங்கன்னா 177,460 வரும். ஓகே, இப்போ டோட்டல் காஸ்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த 2/3 அந்த சைடு போக போகுது. எப்படி போகும்? 2/3 அந்த சைடு போடுறப்போ 3/2 போகும். ஓகேங்களா? ஸோ 2/3 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போடுறப்போ 3/2 போகும். ஏன் 3/2 போகுது? மேலே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 இங்கே டிவிஷனாக போகும், கீழே டிவிஷனில் இருக்கிற 3 அங்கே மல்டிப்ளிகேஷனாக போகும். ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம வந்து மாற்றி போட்டிருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகிறப்போ அது வந்து ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 2/3 வந்து அந்த சைடு போகிறப்போ 3/2 போகும். ஓகேங்களா? ஓகே, அப்போ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 1,77,460. இது அங்கே போகிறப்போ 3/2 போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ 1,77,460 இன்ட்டு 3/2 நீங்கள் போட்டிங்கன்னா 2,66,190 உங்களுக்கு டோட்டல் காஸ்ட்டாக வரும். ஸோ ப்ராஜெக்ட் டோட்டல் கான்ட்ராக்டோட காஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபார் டோட்டல் கான்ட்ராக்ட் பீரியடு, மொத்த கான்ட்ராக்ட் முடிந்த வரைக்கும் அதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 2,66,190 ஓகேங்களா? ஓகே, டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் 50% வந்து ஒர்க் கான்ட்ராக்டோட வேல்யூன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இது வேல்யூ ஆஃப் த ஒர்க் கான்ட்ராக்ட். அப்போ காஸ்ட் ஆஃப் த ஒர்க் கான்ட்ராக்ட் என்னவாக இருக்கும்? காஸ்ட் ஆஃப் த ஒர்க் சர்டிஃபைடு, காஸ்ட் ஆஃப் த ஒர்க் சர்டிஃபைடு என்னவாக இருக்கும்? 50% ஆன் டோட்டல் காஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது கான்ட்ராக்ட் வேல்யூவில் 50% போட்டால் உங்களுக்கு வேல்யூ ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடு கிடச்சிருக்கு. அப்படி தானே? கான்ட்ராக்ட் வேல்யூவில் இன்ட்டு 50% போட்டால் வேல்யூ ஆஃப் த ஒர்க் சர்டிஃபைடு. அப்போ கான்ட்ராக்ட் டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட்டில் 50% போட்டால் என்ன வரும்? வேல்யூவில் 50% போட்டால் வேல்யூ ஆஃப் த ஒர்க் சர்டிஃபிகேட் கிடச்சிது. அப்போ காஸ்ட்டில் 50% போட்டால் காஸ்ட் ஆஃப் த ஒர்க் சர்டிஃபிகேட் கிடச்சிடும். அப்படி தானே? ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். காஸ்ட் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 2,66,190. இதில் நீங்கள் 50% போட்டிங்க அப்படின்னா ஒர்க் சர்டிஃபிகேட்டோட காஸ்ட் கிடச்சிடும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ ஒர்க் சர்டிஃபிகேட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட்டு கான்ட்ராக்ட் முடிந்த வரைக்கும் டோட்டல் காஸ்ட் வந்து 266,190. இதுக்கு நீங்கள் 50% போட்டிங்கன்னா ஒர்க் சர்டிஃபிகேட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோ வருது? 1,33,095. ஓகே, இப்போது அந்த வருஷத்தில் உள்ள காஸ்ட் வந்து 1,77,460. ஒர்க் சர்டிஃபிகேட்டோட காஸ்ட் வந்து 1,33,095. அப்போ ரிமைனிங் எல்லாமே என்னவாக இருக்கும்? அன்சர்டிஃபைடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் காஸ்ட் அப் டு டேட்டில் நீங்கள் சர்டிஃபைடு போணுச்சுன்னா ரிமைனிங் வந்து அன்சர்டிஃபைடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் வந்து 1,77,460. சர்டிஃபைடு காஸ்ட் வந்து எவ்வளோ? 1,33,095. இது அப் டு த டேட்டு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே அப் டு த டேட் தான் இருக்கணும். எல்லாமே அப் டு த டேட் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது டோட்டல் காஸ்ட் அப் டு த டேட் வந்து 1,77,460. ஒர்க் சர்டிஃபைடு அப் டு த டேட் வந்து 1,33,095 அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட் ஃபுல்லாமே ஒர்க் அன்சர்டிஃபைடாக இருக்கும். இது காஸ்ட் ஆஃப் ஒர்க் அன்சர்டிஃபைடு. நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கீழே நம்ம என்ன போட போகிறோம்? காஸ்ட் ஆஃப் அன்சர்டிஃபைடு ஒர்க் தான் நம்ம போட போகிறோம். அன்சர்டிஃபைடு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூ போட மாட்டோம், காஸ்ட் தான் நம்ம போடுவோம். ஸோ காஸ்ட் இங்கே கண்டுபிடிச்சாச்சு 44,365. ஓகேங்களா? ஸோ இதாங்க மெயினாக காஸ்ட் ஆஃப் அன்சர்டிஃபைடு ஒர்க் வந்து 44,365 வந்திருக்கு. இதுக்கு தான் இவ்வளோ கேல்குலேஷன் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் அன்சர்டிஃபைடு ஒர்க் கொடுக்கல. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கேல்குலேஷன் பண்ணுறோம். ஸோ திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளமே இல்லை, திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஒர்க் அன்சர்டிஃபைடு கண்டுபிடிக்கணும். அப்போது காஸ்ட் ஆஃப் ஒர்க் அப் டு டேட்லேருந்து. ஓகே, ஸோ இந்த டேட் அதாவது மேலே இந்த பார்த்தோமே எவ்வளோ அமௌண்ட்டு காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஒர்க் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் 1,77,460 பார்த்தோம். ஸோ இந்த 1,77,460 ஒர்க் சர்டிஃபைடோட காஸ்ட்டை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா ஒர்க் அன்சர்டிஃபைடோட காஸ்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த அப் டு டேட்டில் உள்ள காஸ்ட்டில் ஒர்க் சர்டிஃபைடோட காஸ்ட்டை மட்டும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் அன்சர்டிஃபைடோட காஸ்ட் கிடச்சிரும். இந்த காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் மேலே உள்ள கேல்குலேஷன். ஓகேங்களா? ஸோ ஒர்க் சர்டிஃபைடு காஸ்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே ஒர்க் சர்டிஃபிகேட்டோட வேல்யூ 2 லட்சம் இருக்குது. இந்த 2 லட்சம் வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் 50%. ஓகேங்களா?
ஸோ ஒர்க் சர்டிஃபிகேட்டோட வேல்யூ வந்து 2 லட்சம். இது டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் 50%. அப்போ டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட்டில் 50% வந்து ஒர்க் சர்டிஃபிகேட் காஸ்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் 50% ஒர்க் சர்டிஃபைடு வேல்யூ. ஓகேங்களா? அப்போ டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட்டில் 50% போட்டிங்கன்னா ஒர்க் சர்டிஃபைடோட காஸ்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி தானே? ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே நம்ம காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப் டு டேட் வந்து 1,77,460 நம்ம மேலே கண்டுபிடிச்சோம். இது ஆக்சுவலாக 2/3 ஆஃப் த கான்ட்ராக்ட். அப்படின்னா டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது 2/3 அப்படின்னா இது அந்த சைடு போகிறப்போ 3/2 மாறும். 3/2 மாறும். ஓகேங்களா? அப்படிங்கிறப்போ டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ? 266,190. வேல்யூவில் 50% வந்து ஒர்க் சர்டிஃபிகேட்டோட வேல்யூனா காஸ்ட்டில் டோட்டல் காஸ்ட்டில் 50% வந்து ஒர்க் சர்டிஃபிகேட்டோட காஸ்ட் அப் டு டேட். ஓகேங்களா? ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 266,190. இதில் 50% போட்டிங்க அப்படின்னா இது ஒர்க் சர்டிஃபைட் காஸ்ட் அப் டு த டேட். ஓகேங்களா? ஸோ ஒர்க் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. காஸ்ட் அப் டு த டேட் இருக்குது. இது வந்து ஒர்க் சர்டிஃபிகேட் காஸ்ட் ப்ளஸ் ஒர்க் அன்சர்டிஃபைட் காஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த காஸ்ட்டு. இதில் ஒர்க் சர்டிஃபிகேட் காஸ்ட் வந்து 1,33,095னா அப்போ ரிமைனிங் அமௌண்ட் வந்து என்னவாக இருக்கும்? 44,365 என்னவாக இருக்கும்? ஒர்க் அன்சர்டிஃபைட் காஸ்ட்டாக இருக்கும். இது டேரெக்டாக ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருணும். ஓகேங்களா? கிளியரா? அவ்வளோதாங்க மேட்ரு. அதாவது ஒர்க் அன்சர்டிஃபைட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. காஸ்ட் அப் டு த டேட்லேருந்து ஒர்க் சர்டிஃபைடை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வந்து ஒர்க் அன்சர்டிஃபைடாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் சர்டிஃபைடு காஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 50% ஆஃப் த டோட்டல் காஸ்ட் நீங்கள் போடணும். ஸோ 50% ஆஃப் த டோட்டல் காஸ்ட் அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டுங்கிறது இங்கே என்னவாக இருக்கும்? கான்ட்ராக்ட் 2/3 ஆஃப் த கான்ட்ராக்ட் காஸ்ட் வந்து மேலே கண்டுபிடிச்ச 1,77,460னா 1,77,460 இந்த 2/3 அங்கே போகிறப்போ 3/2 போகும். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 266,190. இந்த 266,190ல் 50% தான் ஒர்க் சர்டிஃபைடு காஸ்ட்டு. அப்போ எவ்வளோ வருது ஒர்க் சர்டிஃபைட் காஸ்ட்டு? 1,33,095. காஸ்ட் அப் டு த டேட் இந்த டேட் வரைக்கும் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 1,77,490. இது சர்டிஃபைட் ப்ளஸ் அன்சர்டிஃபைட் சேர்ந்தது தான் இந்த 1,77,490. இதில் சர்டிஃபைடை மட்டும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்னவாக இருக்கும்? அன்சர்டிஃபைடாக இருக்கும். இது 44,365. ஓகேங்களா? ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டில் வேல்யூ ஆஃப் த ஒர்க் சர்டிஃபைட் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. காஸ்ட் ஆஃப் த ஒர்க் சர்டிஃபைட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 44,365. ஓகேங்களா? ஸோ 44,365 நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஸோ இது ரெண்டுமே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேஷன் மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே, இது டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணால் 2,44,365. ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் டோட்டலாக போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட இன்கம் அப்படின்னா உங்களோட காஸ்ட் வந்து 1,77,460 அப் டு த டேட். அப்போது இந்த இதில் இருந்து நீங்கள் காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ வருது? 66,905 ரூபா ப்ராஃபிட் வருது. இது நோஷனல் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராட் டவுன் பண்ணுங்கள். இப்போ இந்த நோஷனல் ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 66,905 ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் ப்ரொவிஷனுக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? இது ஆக்சுவலாக ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலேயே முடிஞ்சிருச்சு. 2/3னா 50% மேலேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஹாஃபுக்கு மேலேயே முடிஞ்சிருச்சு. அப்போது ப்ராஃபிட்டில் எவ்வளோ நீங்கள் எடுப்பீங்க? ப்ராஃபிட்டில் 2/3 வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவீங்க. இந்த ரேஷியோ ஆஃப் கேஷ் ரிசீவ்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ ப்ராஃபிட் இப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கு? டோட்டலாக நோஷனல் ப்ராஃபிட் 66,905. 66,905 ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இதில் 2/3 நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு மாற்ற போகிறீங்க வித் ரேஷியோ ஆஃப் கேஷ் ரிசீவ்டு. ரேஷியோ ஆஃப் கேஷ் ரிசீவ் ஆக்சுவலாக எப்படி போடுவீங்க? கேஷ் ரிசீவ் பண்ணது வந்து 1,60,000 ரூபா. டோட்டல் ஒர்க் சர்டிஃபிகேட் வந்து 2 லட்சம். ஓகேங்களா? ஸோ 2 லட்சத்தில் 1,60,000 ரூபா கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, $66,905 இன்ட்டு 2/3. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 1,60,000 பை 2 லட்சம் போட்டிங்க அப்படின்னா 35,682 ரூபா.
35,683 ரூபா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 67 இருக்குது. ஸோ 83 ரூபான்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 35,683 ரூபா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இதில் ரிமைனிங் அமௌண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க ஓகே. ஸோ நோஷனல் ப்ராஃபிட் வந்து 66,905. இதில் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், 35,683 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். 35,683. அப்போ ப்ரொவிஷன் நம்ம எதில் போடுவோம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட். அடுத்த வருஷம் இதை இன்கமாக காமிப்போம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டில் ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ் எவ்வளோ வரும், 66,905 டோட்டல் ப்ராஃபிட். இதில் பிஎன்எலுக்கு வந்து 35,683 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் ப்ராஃபிட் வந்து ப்ரொவிஷனில் போட்டுருவோம். 66,905 மைனஸ் 35,683 போட்டிங்கன்னா 31,222 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சியில் போட்டுவீங்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டில் ஓகேங்களா. ஓகே, ஸோ பிஎன்எலுக்கு மாற்றினது 35,683. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட் வந்து 35,683. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டுக்கு 31,222 ரூபா ரிமைனிங். ஸோ இதை வந்து நீங்கள் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டில் ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சி தான் நீங்கள் போட்டுருணும் ஓகேங்களா. ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவலான டோட்டல் வரும் ஓகேங்களா. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னென்னா, காஸ்ட் ஆஃப் அன்சர்டிஃபைடு ஒர்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், காஸ்ட் ஆஃப் அன்சர்டிஃபைடு ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒர்க் சர்டிஃபைடு இருக்குது ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ஆஃப் அன்சர்டிஃபைடு ஒர்க் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, காஸ்ட் அப் டு டேட்டு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே 177,460. இதில் ஒர்க் சர்டிஃபைடோட காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வரக்கூடியதான் ஒர்க் அன்சர்டிஃபைடோட காஸ்ட் ஓகேங்களா. இப்போ ஒர்க் சர்டிஃபைடோட காசு நமக்கு தேவை. எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஒர்க் சர்டிஃபைடோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, ஒர்க் சர்டிஃபைடோட காஸ்ட் கொடுக்கல. ஒர்க் சர்டிஃபைடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. அப்போது 50% ஆஃப் த டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் சர்டிஃபைடோட காஸ்ட் நமக்கு கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ வேல்யூவில் 50% வந்து ஒர்க் சர்டிஃபைடு வேல்யூனா, காஸ்ட்டில் 50% வந்து ஒர்க் சர்டிஃபைடு காஸ்ட்டாக இருக்கும். ஸோ டோட்டல் காஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்ச காஸ்ட் அப் டு த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 177,460. இது டோட்டல் கான்ட்ராக்டில் 2/3 அப்படின்னா 3/2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ 2/3 ஆஃப் த டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 177,460. இந்த 2/3 அங்கே போகிறப்போ 3/2 போகும் ஓகே. ரைட் ஹேண்ட் சைடில் 3/2 போகும். ஸோ 177,460 இன்ட்டு 3/2 போட்டிங்கன்னா டோட்டல் காசு 2,66,190 ரூபா டோட்டல் காசாக கிடச்சிருக்குது ஓகேங்களா. ஓகே, இப்போது டோட்டல் வேல்யூவில் 50% வந்து ஒர்க் சர்டிஃபைடோட வேல்யூ. அப்போது டோட்டல் காஸ்ட்டில் 50% வந்து ஒர்க் சர்டிஃபைடோட காஸ்ட்டாக இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 2,66,190. இதில் 50% நீங்கள் போட்டிங்கன்னா ஒர்க் சர்டிஃபிகேட்டோட காஸ்ட் எவ்வளோ வந்துருக்குது, 1,33,095 வந்துருக்கு ஓகேங்களா. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம காஸ்ட் எவ்வளோ பார்த்தோம், அப் டு த டேட் வந்து காஸ்ட் எவ்வளோ பார்த்துருக்கோம், 177,460. இதில் ஒர்க் சர்டிஃபிகேட்டோட காஸ்ட் வந்து 1,33,095னா ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே ஒர்க் அன்சர்டிஃபைடு காஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இந்த 44,365 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகேங்களா. இதுதான் ஹைலைட்டான பாயிண்ட்டு. ஸோ இந்த சம்மில் முக்கியமான கான்செப்ட் வந்து இதுதான். இதுக்கப்புறம் மற்ற எல்லா கேல்குலேஷனுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் ஹைலைட்டான பாயிண்ட் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் அன்சர்டிஃபைடு ஒர்க் தான் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அன்சர்டிஃபைடு ஒர்க்கோட காசை நீங்களே கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்போ இல்லை வீடியோஸ் பார்க்குறப்போ ஏதாச்சும் டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் குரூப்பில் வந்து கேளுங்க, குரூப்பில் இன்டராக்டிவாக போகும் ஓகேங்களா. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஒரு டவுட்டை நீங்கள் கேட்குறப்போ இதே டவுட் நிறைய பேருக்கும் ஒரு 2-3 மெம்பர்ஸுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த டவுட்டை நான் குரூப்லேயே நான் சால்வ் பண்ணி கொடுக்குறப்போ அவங்களுக்கு ரீச் ஆகும். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த டவுட்டு
கிளியர் பண்ண தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அட் த சேம் நானும் கிளியர் பண்ணி கொடுப்பேன். அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் டவுட் வந்து கேட்குறப்போ இன்ட்ராக்டிவாக போகும். இல்லை உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் டவுட் கேட்கல, நான் ப்ரைவேட்டாக தான் கேட்கணும்னா நீங்கள் ப்ரைவேட் சேட்டில் நீங்கள் கேட்கலாம். இல்லை கால் பண்ணி கூட இந்த டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை நீங்கள் எல்டிஆர்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது ஒர்க் அன்சர்டிஃபைடோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அதோட கேல்குலேஷனும் இருக்குது, கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் போடக்கூடிய கேல்குலேஷன்ஸும் இருக்குது. ஸோ எல்டிஆர்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் இந்த சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கான்செப்ட் நம்ம பார்ப்போம். பை.